1/2 கிலோ பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன். நெல்லிக்காயில் நிறைய நன்மைகள் இருக்குன்னு சொன்னாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்க. நான் செய்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. நான் ஒரு இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுருக்கிறேன். நீங்கள் இட்லி தட்டில் கூட வேக வைக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ மூடி போட்டலாம். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துச்சு, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வேக வச்ச நெல்லிக்காவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ எல்லா நெல்லிக்காயிலுமே இந்த ஃபோர்க் வச்சு எல்லா பக்கமும் இப்படி ஓட்ட போட்டுக்கலாம். அப்போ தான் வெள்ளைப்பாகு உள்ளே போகும், ஜூஸியாக இருக்கும் நெல்லிக்காய். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 200 கிராம் வெல்லம் திருகி வச்சுருக்கிறேன். இதை போட்டலாம். 3 ஸ்பூன் தண்ணி ஊற்றிடலாம். வெல்லம் கரைஞ்சா போதும், கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. கரைஞ்ச உடனே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். தூசி குச்சி எல்லாம் இருக்கும். வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நம்ம வெல்லம் காய்ச்சி வச்சுக்கலாம், அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். காய்ச்சி வச்ச வெல்லத்தை ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து அதே கடாயிலே ஊற்றிடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி ஃபில்டர் பண்ணி பாருங்க, திக்கான பக்குவம் வந்துருக்குது. நம்ம 3 ஸ்பூன் தண்ணி தான் ஊற்றணும். தொலை போட்ட நெல்லிக்காய் இப்போ இதை போட்டுடலாம். சிம்மில் வச்சு இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையுமே இந்த வெள்ளைப்பாகில் 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். தேன் நெல்லிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரசகுல்லா, குலோப்ஜான் இதெல்லாம் நைட்டில் செஞ்சு காலையில் சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி தான். இப்போ இந்த நெல்லிக்காய் எல்லாம் வெள்ளைப்பாகில் அப்படியே ஊறட்டும், காலையில் பார்க்கலாம். தேன் நெல்லிக்காய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம நைட்டில் செஞ்சு நல்லா ஊற வச்சோம். காலையில் பார்த்தா நல்லா சூப்பராக ஊறி நல்லா ஜூஸியாக இருக்குது. இப்போ இதை ஒரு ஏர் டைட்டான ஒரு டப்பாலையோ பாட்டிலையோ போட்டு வச்சுக்கலாம். தேன் நெல்லிக்காய் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணியாச்சு. நெல்லிக்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.